எபிரெயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றிலும் இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். 26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிறார். இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். 25 சொன்னதன் பிரகாரமாக அவர் நமக்கு தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு ஆனபடியால் அவர்களை முற்றிலும் இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் இரட்சிக்க வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பின் தேவனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் அவர் மாறாதவராய் அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவர் ஒவ்வொருவரோடு கூட அவர் இருக்கிறார். அவர் வாசமாய் இருக்கிறார். அவரை நம்பினவர்களை அவர் ரட்சிக்கிறவரும் அவர் மீட்டெடுக்கிறவருமாய் இருக்கிறார். எந்த ஒரு இடுக்கனாக இருந்தாலும், இக்கட்டாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், கலக்கமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவரையும் அவர் தள்ளாட விடுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர். அவர் என்றென்றைக்கும் அவர் காக்கிறவராய் இருக்கிறார். அவர் காண்கிறவராய் இருக்கிறார். இந்த காரியத்தில் நமக்கு துணை செய்து நம்மை மீட்டெடுத்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவனை நாம் எப்பொழுதும் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். வசனத்தை பிடித்து கொள்ளுவோம். அவர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் துணை செய்கிறவரும், அவர் மீட்டெடுக்கிறவரும், அவர் ரட்சிக்கிறவரும், அவர் போதுமானவரும், நமக்காக யாவையும் செய்து முடித்த உன்னதத்தின் தேவனுமாய் இருக்கிறார். அந்த தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் அவர் கரத்தை பிடித்து கொண்டு நடப்போம், பற்றி கொண்டு நடப்போம். அவரே நமக்கு சகலத்திலும் எல்லா விதத்திலும் நம்மை மேன்மைப்படுத்தி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.